அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு மாபெரும் சத்தியத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுவே இரட்சிப்பு. இரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலையடைந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் பாக்கியமாகும். இந்த இரட்சிப்பு ஒரே ஒரு நாமத்தின் மூலமாக மட்டுமே சாத்தியம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படி, அவராலேயன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமேயல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பேதுரு பிரகடனம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இரட்சிப்பின் ஒரே பாதை. இன்று இரட்சிப்பின் முக்கியத்துவத்தையும், அது எவ்வாறு நம்மை அடைகிறது என்பதையும், அதற்கு நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதையும் ஆராய்வோம். இரட்சிப்பு என்றால் என்ன? இந்த கேள்விக்கு உங்கள் அனைவரிடம் வெவ்வேறு பதில்கள் இருக்கும். சிலருக்கு இந்த கேள்வியே புதிதாக இருக்கலாம். வேதாகமம் இரட்சிப்பு குறித்து என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். இரட்சிப்பு என்பது மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு தீர்மானம் எடுப்பது. இது பாவங்களை அறிக்கை செய்து, நான் இனி பழைய வாழ்க்கையை வாழ மாட்டேன் என்று உறுதியெடுத்து இயேசு காண்பித்த பாதையில் நடப்பது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனத்தின்படி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இரட்சிப்பு ஒரு முடிவு மட்டுமல்ல, அது ஒரு பயணம். உங்கள் இதயத்தில் இயேசுவை விசுவாசித்து உங்கள் வாயால் அவரை அறிக்கையிடும்போது நீங்கள் கர்த்தரின் குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறீர்கள். ஆனால் இந்த விசுவாசம் செயல்களால் வெளிப்பட வேண்டும். மனந்திரும்புதல், ஞானஸ்நானம் மற்றும் கர்த்தரின் பாதையில் நடப்பது. இரட்சிப்பு எவ்வாறு நடைபெறுகிறது? சகோதர சகோதரிகளே, இரட்சிப்பு 3 விதங்களில் ஒரு நபரில் உண்டாகலாம். முதலாவது, ஒரே நாளில் மனம் திரும்பி நடப்பது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 6ஆம் வசனத்தில் பவுலின் மனமாற்றத்தை பார்க்கிறோம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்குச் சொல்லப்படும் என்றார். ஒரே கணத்தில் பவுல் மனந்திரும்பி இயேசுவை பின்பற்றினார். இன்று ஒருவர் பாவியாக வாழ்ந்து ஒரு நாளில் இயேசுவைச் சந்தித்து மனமாற்றம் அடையலாம். இரண்டாவது, படிப்படியாக நடப்பது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். தீமோத்தேயு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து படிப்படியாக விசுவாசத்தில் வளர்ந்தான். இன்று பலர் கிறிஸ்தவ குடும்பங்களில் வளர்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இரட்சிக்கப்பட்ட நாள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் கரம் எப்போதும் அவர்களை வழிநடத்துகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை இரட்சிப்புக்கு அழைக்கிறார். இந்த அழைப்பு 3 வழிகளில் வருகிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து மூலம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு கூறுகிறார், பலியையல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நீதிமான்களையல்ல, பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். இயேசு பாவிகளை அழைக்கிறார். நீங்களும் நானும் அந்த அழைப்பை ஏற்கலாம். இரண்டாவது, சுவிசேஷம் மூலம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். சுவிசேஷம் நம்மை இரட்சிப்புக்கு அழைக்கும் கருவியாக உள்ளது. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளக் கடவன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தில் வா என்று அழைக்கிறார். கர்த்தர் உங்களை இரட்சிப்புக்கு தேர்ந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறார். மூன்றாவது, ஒருவருக்கு தெரியாமல் நடப்பது. சிலர் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் அழைப்பை உணராமல் அவருடைய கிருபையால் இரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற பக்குவத்தை அவர்கள் உணர்ந்து
அதை சுதந்தரிக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலம் மட்டுமே சாத்தியம். இன்று உங்கள் இதயத்தை ஆராயுங்கள். நீங்கள் இன்னும் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்போதே மனந்திரும்பி அவரை விசுவாசியுங்கள். உங்கள் வாயால் அவரை அறிக்கையிட்டு உங்கள் இதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே இரட்சிக்கப்பட்டவர்கள் உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்து இயேசுவின் பாதையில் உறுதியாக நடையுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஆமென் என்று பதிலளியுங்கள். இப்போது ஒரு கணம் ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை அளித்ததற்கு நன்றி. இன்று இங்கு இருப்பவர்களின் இதயங்களைத் தொடும். மனந்திரும்பாதவர்கள் மனந்திரும்பவும், விசுவாசத்தில் வளராதவர்கள் உம்மில் உறுதியடையவும் உதவி செய்யும். உமது பரிசுத்த ஆவியால் எங்களை வழிநடத்தி உமது மகிமையை பகிர்ந்து கொள்ள அழைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக.